உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் கடலோடி நிதன். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எங்கட கப்பல் இந்த நாள்ல சவுத் அமெரிக்காவில் நிற்குதுன்னு சொல்லி. அதுவும் சவுத் அமெரிக்காவில் ஒரு 4-5 நாடுகளுக்கு போயிட்டு அதிகமாக பனாமா கோல் பண்ணி கொண்டு இருந்தது. இப்ப இந்த கப்பலுக்குரிய ட்ரைடோக்குரிய காலம் வந்துட்டுது. அதுக்காக நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இப்ப பனாமாவில் நிக்கிறோம், அதே கிறிஸ்டபல் போர்ட்ல நிக்கிறோம். பனாமாவில் இங்க இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கப்பூருக்கு போகிறோம். சிங்கப்பூர்ல இருந்து சைனா போகிறோம். இந்த முறை நாங்க சிங்கப்பூர் போக்குள்ள வந்து பனாமா கால்வாயை கடந்து பசிபிக் கடலை கடந்து போகல. மாறாக பனாமாவில இருந்து வெளிக்கிட்டு அட்லாண்டிக் கடலை கடந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கீழால போய் அப்படியோ இந்தியன் ஓசியன் அடைஞ்சு இந்தியன் ஓசியன்ல இருந்து அப்படியோ மலாக்கா ஸ்ட்ரைட் அந்த ரூட்ல போகிறோம். இதுக்கு நாங்க இந்த ரூட்டுக்குரிய தூரம் வந்து 12,100 நொட்டிக்கல் மைல்ஸ் ஆயிருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 22,300 கிலோமீட்டர்ஸ். இது எடுத்துக்கொள்ள போற காலம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 33 நாட்கள். ஸோ நாங்க இன்றைக்கு இங்க இருந்து வெளிக்கிறோம். இன்றைக்கு இங்க இருந்து வெளிக்கிட்டு 33 நாளைக்கு பிறகுதான் சிங்கப்பூருக்கு போய் கொண்டிருக்க போறோம். நான் ஸ்டாப்பா கப்பல் ஓடிக்கொண்டிருக்க போகுது. 33 நாளைக்கு சிங்கப்பூர் போய் சேர மாட்டோம். ஸோ அதுக்கிடையிலேயே உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். சிங்கப்பூர்ல போய் உங்களுக்கு மேலும் வீடியோ போடுறேன். சிங்கப்பூர்ல இருந்து ட்ரைடோக் போகுது. நிறைய இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் நீங்க ட்ரைடோக்ல அறிஞ்சு கொள்ள போறீங்க. ஆகவே தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருங்க. மேலதிக வீடியோகளுக்காக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கடலோடி.